Hi hello everyone, நான் உங்க நண்பன் அருண். இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு யூடியூப் கிரியேட்டரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா யூடியூப் கிரியேட்டர் தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கிளிக் பண்ணி உள்ளன்னு பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க நீதி நேர்மை அந்த மாதிரி நேர் வழியில் தான் போய் வியூஸ் எல்லாம் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். கமெண்ட்லலாம் திட்டாதீங்க. இல்லை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எனக்கு தான் தெரியும், ஆனால் வியூஸ் கிடைக்க மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு என்ன மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்க யூடியூபர்ஸ் யாராக இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, இப்போது இந்த ஆக்சுவலாக தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க என்ன கான்செப்ட் இன்னைக்கு அப்படின்னு. உங்களோட வீடியோவுக்கு வியூஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அதான் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நீ இந்த இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டால் சம்டைம்ஸ் நான் எப்பயாவது ஒரு வாட்டி இது யூஸ் பண்ணுவேன். ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூடியூப்ல ஸ்டார்டிங்கில் வீடியோ நான் அப்லோட் பண்ண ஆரம்பித்த புதுசில் ஒன்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேக்னா என்ன, கீவேர்ட்னா என்ன, டைட்டில்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த டைமில் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்த அந்த டைமில் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் இப்போ ஒரு விஷயம் ரிலேட்டடாக யூடியூப்ல வீடியோ போட போகிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி ஆல்ரெடி நான் யூடியூப்ல போய் நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணுவேன். அப்படி சர்ச் பண்ணும்போது சஜஷனில் என்னென்ன வருதோ அதை தான் நான் டேக்ல கொடுப்பேன். அந்த 500 கேரக்டர்ஸ் வேணுமா இருக்குங்க, ஸோ அந்த இடத்துல டேக்ல கொடுப்பேன். ப்ளஸ் அதில் ஒன்றை தான் நான் டைட்டிலாக சூஸ் பண்ணி வைப்பேன். அதே டிஸ்கிரிப்ஷன்லையும் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வர அந்த பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ ஆல்ரெடி டெவலப்டாக தான் இருந்துச்சு. எனக்கு இப்போ தான் ஒன்று ஒன்றா தெரிய வருது. ஸோ அதில் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது, அதுதான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா தமிழில். ஸோ அந்த ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு ஒன்று நிறைய பேருக்கு நம்மள ஞாபகம் வர்றது இர்ஃபான்ஸ் வியூ அவரோட வீடியோஸ் தான். இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பிரியாணி போய் ஒரு இடத்துல போய் ஒரு வ்ளாக் மாதிரி பண்ணி ரிவ்யூ கொடுக்குறீங்க. டேக் எல்லாம் அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சர்ச் பண்ணுவீங்கன்னு தெரியல. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி அந்த வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் இர்ஃபான்ஸ் வியூ அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வீடியோ வரும். அதில் டாப்பில் யார் வீடியோ வருதோ அந்த வீடியோவில் 500 கேரக்டரிஸ்டிக்ஸ் தேவைப்படுற மாதிரி டேக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா ஒரு பாக்ஸில். ஸோ அந்த பாக்ஸில் யார் என்ன டேக் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 3-4 டேக் கொடுத்துருப்பாங்க. அது வேணால் நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட முக்கியம் அந்த 500 டேக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ சாரி 500 லெட்டர்ஸ் அடங்கிய ஒரு டேக் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் என்ன யார் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிக்கன் பிரியாணி நீங்கள் வ்ளாக் பண்ணுறீங்க, ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. நீங்கள் யூடியூப் சர்ச் பாக்ஸில் பண்ணும்போது ஒருத்தரோட வீடியோ வருது அப்படின்னா அந்த வீடியோவோட அவர் கொடுத்துருக்க அந்த டேக்ஸ் என்ன அப்படின்னு தான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்ல போனேன். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துட்டு காப்பி லிங்க் கொடுங்க. அப்படி காப்பி லிங்க் கொடுத்ததுக்கப்புறமா அந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு யூ டேக் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒரு ஆப் இருக்கும், நீங்கள் காட்டுறேன். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் எக்கச்சக்க குழப்பங்களாம் இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனேவே ஃப்ரண்ட்டில் ஒரு பாக்ஸ் காட்டும். டாப்பில் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆடு நிறைய கொடுத்துட்ருப்பாங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அந்த சர்ச் பண்ணி ஒரு வீடியோ ட்ரெண்டிங்கில் வந்துச்சு இல்லையா, அந்த ட்ரெண்டிங்கில் அந்த வீடியோட லிங்க்கை காப்பி பண்ணியிருக்கீங்க. அந்த காப்பி பண்ண லிங்க்கை அந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்ததுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல்னு இருக்கும், அதாவது பேக் போகிறது ஒரு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் டேக் அப்படின்னு இருக்கும். இந்த பக்கம் டவுன்லோட் தம்ப்நெயில் இருக்கும். டவுன்லோட் தம்ப்நெயில் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் வீடியோக்குள்ள அந்த வீடியோட தம்ப்நெயில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் டேக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க என்னென்ன அந்த டேக் கொடுத்துருப்பாங்களோ அந்த டேக்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது வீடியோ அப்லோட் பண்ணும்போது டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தம்ப்நெயில் செட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா டேக் கேட்கும். அந்த வீடியோவுக்கு அதிகபட்சம் 500 லெட்டர்ஸ் அந்த டேக் பாக்ஸ்க்குள்ள அடங்கலாம். அதில் கொடுக்கக்கூடிய டேக் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன டேக் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு உங்கள் வீடியோ சர்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க யூடியூப்பில், அது ரிலேட்டடாக நீங்கள் ஆல்ரெடி சர்ச் பண்ணுவீங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது எந்த வீடியோ டாப்பில் வருதோ அந்த வீடியோவோட லிங்கை தூக்கிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன டேக் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்த டேக்கில் அவங்களோட சேனல் நேமும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எல்லா டேக்கையும் தூக்கி உங்கள் வீடியோக்கு யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் அவங்க சேனல் நேம் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க, டெலிட் பண்ணிடுங்க அந்த டேக் மட்டும்.
ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து வியூஸ் வந்து நிறைய கெயின் பண்ண முடியும். ஏன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க வீடியோ அது. ஸோ அதே டேக் உங்களுக்கும் நீங்களும் வச்சிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக பிக்கப் பண்ணாலும் போக 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 வியூஸ் வந்து ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு அந்த கண்டென்ட் வந்து அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் இருக்கணும். இப்போ நான் யூடியூப் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரீச் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் இந்த விளாகிங்கு ஒரு இடத்துக்கு போய் விளாக் பண்ணுறீங்க, அது இல்லை ஃபுட் ரிவ்யூ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக தம்ப்நெயில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வியூஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், இந்த டேக்கும் அது கூட கொடுக்கும்போது. ஓகேவா? கண்டிப்பாக இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா அந்த வீடியோ எங்கே பார்த்தோம் ஞாபகம் இல்லையே, போய் கமெண்ட்டில் சொன்னாரே நம்ம நண்பர் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. அப்போ தான் அந்த லிஸ்ட்டில் காட்டும், சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் எங்கேயும் போயிடாது. ஸோ அதுக்குள்ளே கிளிக் பண்ணி நம்ம வீடியோவை மறுபடியும் கிளிக் பண்ணி உள்ளே போய் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகேவா? ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arun signing off. Bye.